வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் சிவகாசியில் இருக்கக்கூடிய இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வெடி தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி டூர்லாம் நிறையவே பார்த்துருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வருஷம் தீபாவளிக்காக நான் இன்றைக்கி சிவகாசி வந்திருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா சிவகாசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலையும் நிறையா ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும். நான் அதில் ஒன்றான கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக ஃபயர் ஒர்க்ஸ் தொழிலில் ஈடுபட்டிருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி ஃபயர் ஒர்க்ஸுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரி உள்ளார என்னென்ன மாதிரியான வெடிகள் தயாரிக்கிறாங்க, அதனுடைய தயாரிப்பு முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா, இப்போ நம்ம வந்து பிஜிலி வெடி பார்த்தோம். ஆமாம், அது வந்து எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது. வெடியிலே வந்து ரொம்ப சின்ன வெடி பிஜிலி வெடி தான். அந்த பிஜிலிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குருவி, ரெண்டரை, அடுத்து லக்ஷ்மி, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த வெடிகள்லாம் வந்து முறை வந்து இதே தானுங்களா, இல்லை வேறு எதாவது எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் சுற்றுவாங்களா? இல்லை, வெடி வந்து சில்லு வந்து நம்ம அந்த முறைப்படியே அதே மாதிரி தான். அதாவது டியூப் சில்லுங்கிறது டியூப். ஓகே, டியூப்பு எடுத்துக்கிறோம். எடுத்து அதில் திரி வச்ச உடனே ஒவ்வொன்றும் 4 இன்ச்சுக்கு ஒரு டியூப்பு, 3 பேப்பர் சுற்றுறது. ஓகே, 3 ரூபாய்க்கு ஒரு பேப்பரு, 5 இன்ச்சுக்கு ஒரு பேப்பரு, அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது வெடியை பற்ற வைக்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அந்த பற்ற வைக்கிறதுக்கு திரி, அந்த திரிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா திரி வந்து சரியாக இல்லைன்னா வெடியை காலி, மொத்தமாக சுத்தின வெடி எல்லாமே உழைப்பும் வீணாக போயிடும். அப்படிங்கிறப்போ திரிங்கிறது எப்படி செய்கிறீங்க? அது வந்து இந்த நூல், சாதாரண இந்த காட்டன் நூல் தான். இது வந்து சட்டங்களா? சட்டம், மர சட்டம் சுத்தம். ஓகே, இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்குவீங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி. இந்த இப்போ இந்த இதில் போடும்போது அப்படியே வளையமாக இருந்தது, அதை கலட்டினதுக்கப்புறம் அப்படியே இப்படி கட் பண்ணிடுறீங்க. இதுதான் திரி. ஐயா, இந்த மருந்து முக்கி இந்த திரி நூல் எத்தனை இதுங்க? ஒரு திரிக்கு வந்து எத்தனை பிரி வருங்க நூல் கண்டில்? 3 ரோ இது வருங்களா திரி? மொத்தத்தில் 15 தூக்கு வரும். 15 திரி. ஓகேங்க. இப்போ இந்த திரியை வந்து நம்ம மருந்து முடிச்சு நீங்கள் காய வைக்கணுமா, இல்லை அதுக்கப்புறம் உடனே பேப்பர் சுற்றிடுவாங்களா? இது அப்படியே தொங்க விட்டோம்னா தன்னால் காஞ்சிரும். இன்னைக்கு வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கே யூஸ் பண்ண முடியுமா, இல்லை நாளைக்கு தானுங்களா? அது நாளைக்கு காலையில் கட்டி அறுத்து அங்கே சுற்று கொடுக்கணும். சரிங்க. திரியெல்லாம் வந்து சில நேரத்தில் நம்ம பற்ற வச்சோன்னே திரி போகாமல் திரி பாதியிலே நின்று போயிடுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மருந்து இந்த இடம் வந்து மருந்து வந்து சரியா கலவை செல்லாமல் தான் அந்த மாதிரி பிரச்சனை ஆகுது. திரி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா வெடியே வேஸ்டாக போயிடும். எல்லாமே வெளியே வேஸ்ட் தான். ஆமாங்க. சரிங்க. இப்போ இது வந்து இப்போ காய வச்சுட்டோம். இந்த ரூமில் வந்து இது வந்து காஞ்சிருச்சு. இது நாளை காலையில் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு மேலே பேப்பர் இருக்கு, அது வந்து தனியாக பேப்பர் சுற்றுங்க. பேப்பர் இது திரியை வந்து காய வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பிளாப்பத்தில் தீ போட்டு அங்கே வச்சு கட் பண்ணி. ஓகே. கட் பண்ணி 17 இன்ச்சு கட் பண்ணி இந்த சுற்றுலாவில். ஓகே, இது பேப்பருங்களா? அது பேப்பரு, அந்த கருவிலே சுற்றுலாங்க. இது பேப்பர் தனியாக ரோலாக வந்துடும். ஆமாம், இதை உள்ளே வச்சு இப்போ சுற்றிடுறது. இதுக்கு பசங்க செய்யலாம் எதுவும் வேண்டாம், அது இந்த முறுக்குலேயே பிடிச்சிக்கும். இல்லை, போடுவாங்க. பசை போடுவாங்க. பசை போட்டால் தான் நிற்கும். அப்படியே எடுத்துக்கணும். சுற்றுனதுப்பா. இப்போ இவங்க வந்து சுற்றுறாங்க, அம்மா சுற்றுறாங்க. பேப்பரில் சுற்றுனதுக்கப்புறம் இது எப்படி பசையில் திருப்பி நினைப்பீங்களா? போட்டு காய வைப்பாங்க. காய வச்சு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எடுத்து கட்டாக ஒரு இந்த கட்டுக்கு ஒரு அளவு இருக்குது. 50, 100 ஏதாவது கலவு. 2 ரோஸ் 287 திரி. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வெடிக்கு ஏற்ற மாதிரி நறுக்கிக்குவீங்களா? கட் பண்ணிக்கிறது. ஸோ சைஸுக்கு திரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி பண்டலாக அங்கே பார்த்தோமே பிஜிலியில் பார்த்தோம், அந்த மாதிரி பண்ணிக்கிறது. ஓகேங்க. இதான் இப்படி தான் திரி வந்து பேசிக்காக தயாராகுது. நூறுலேருந்து மருந்துக்கு அப்புறம் காய வைக்கிறீங்க. காய வைக்கிறதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றுறாங்க. அடுத்து பசை நினச்சி இது பண்ணிடுறாங்க. ஓகேங்க. இதுதான் டியூப்பு. வெடிக்குள்ளே இருக்கிற டியூப்பு. சரிங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த டியூப்பில் வந்து மேலே பேப்பர் சுற்றணும். ஒவ்வொரு வெடிக்கும் ஒவ்வொரு பேப்பருங்களா? இப்போ 4 இன்ச்சு 5 இன்ச்சுனாலும் எல்லாம் ஒரே பேப்பர். எத்தனை பேப்பருங்க? அது பேப்பர் வந்து
வந்து 4 இன்ச்சுக்குனா 4 இன்ச்சு பேப்பரு, 3னா 3 சைஸ் பேப்பர். எத்தனை நம்பர் பேப்பருங்க அது? நம்பர் வந்து 4 இன்ச்சு இல்லைங்க, எத்தனை பேப்பர் வைக்கணுங்க நம்ம சுற்றுறது? இதுக்கு வந்து 4 இன்ச்சுக்கு வந்து 6 தாள். 6 தாள். எல்லா இன்ச்சுக்குமே 6 தாள் தான். 6 3க்கு வந்து 4 தாள். 4 தாள். ஓகேங்க, இந்த மாதிரி தாளை மட்டும். ஸோ இது மாதிரி சுற்றுவாங்களா? இது இப்போ வந்து லட்சுமி வெடிக்கு லேபிள் இருக்கும். ஆமாம், லேபிள் அங்கே வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பேப்பர் எடுங்க, எடுப்பாங்க. இது எண்ணி 6 பேப்பர் எடுத்துக்கிறாங்க. 4 இன்ச்சுக்கு மட்டும் 3 இன்ச்சுக்கு 4 பேப்பருங்களா? பாக்கி எல்லாத்துக்கும் 6 பேப்பர். இதை போடுங்க, பெருசில் போடுவோம். இந்த டீப்பு போடுங்க, இந்த டீப்பு போடுங்க. இதுவும் டீப் தான். அதுவும் டீப் தான். ஓகே. ஓகே. மூணு போடுங்க, அது 3 போடுங்க. 3 4 இன்ச்சுக்கு எல்லாமே டீப்பு ஒன்று தான். டீப்பு ஒன்று தான். ஐயா, இப்போது நம்ம வந்து லட்சுமி வெடிக்கு இது மாதிரி இன்ச்சஸ் வைஸுக்கு எல்லாத்துக்கும் பேப்பர் ஒன்று தான் எப்படி சுற்றுறதுலாம் சொல்லிட்டீங்க. இந்த டியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அது கொஞ்சம் சைஸ் பெருசு, பிஜிலியோட பெருசு. ஏன் பேப்பர் சுற்றணும்? வெறும் அந்த டியூப்பை வெடித்தா சவுண்டு இருக்குமா, இல்லை பேப்பர் சுற்றுறதுனால சவுண்டு இருக்குமா, இல்லை பேப்பர் வந்து சும்மா அலங்காரத்துக்கா? பேப்பர் சுற்றுனதுனால தான் சவுண்டு இருக்கிறதுக்கு தான் அந்த பேப்பர். ஓ, அது வந்து கம்ப்ரஸர், அதாவது சுத்த உங்களுக்கு பேப்பர் சுத்த சவுண்டு கூடுமா? கூடும். ஓகே ஓகே ஓகே. வெறும் டீப்பை போட்டால் சவுண்டு வந்து கம்மியாக இருக்கும். ஓ, வெறும் டீப்புக்கு அவ்வளோ சவுண்ட் இருக்காது. சவுண்ட் இருக்காது. சரிங்க சரிங்க. பேப்பர் போட்டாச்சுன்னா 4 பேப்பர் 5 பேப்பர் போட்டாலுமே சவுண்டு அதிகமாக இருக்கும். ஓ, இதே வந்து பேப்பர் கூட சவுண்டு கூட்டிகிட்டு போகும்ன்றீங்க. ஓகே, பேப்பருங்கிறது சவுண்டை கூட்டுறதுக்கு. ஓகேங்க. அப்போ டீப்பை விட இந்த பேப்பரில் சுற்றுறது சவுண்டு கூடமாக இருக்கும். ஓகேங்க. இப்போ வந்து என்னென்ன சைஸ் இருக்குது உங்ககிட்ட இந்த லக்ஷ்மி ஃபயர் ஒர்க்ஸில்? லட்சுமி பேரத்தில் வந்து பிச்சில் வெடி, அடுத்து 4 இன்ச்சு வெடி, 3, அடுத்து சக்கரம். இப்போ வெடியில் பிஜிலி, குருவி வெடி, லட்சுமி வெடி. லட்சுமி வெடியில் 2.5 3.5 4 இந்த மாதிரி பல சைஸில் இருக்குது. ஓகேங்க. இப்போ நம்ம பேப்பர் சுற்றிட்டோம். சுற்றினதுக்கப்புறம் இது எப்படிங்க ஒரு பேக்கெட்டுங்கிறது 5ங்களா? பேப்பர் ஒரு பாக்கெட்டு வந்து 5 வெடி வச்சு ஒரு பாக்கெட். சரிங்க. ஒரு பண்டலுங்கிறது 10 வச்சு ஒரு பண்டல். பாக்ஸுக்கு 30 வருங்களா? அதே மாதிரி பாக்ஸுக்கு வந்து 500 பாக்கெட் வரும். 500 பாக்கெட் வரும். 500 பாக்கெட் இருந்தால் ஓகே. இப்போ இது பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி பண்டல் போடுவாங்களா? இது வந்து ஒரு பண்டல். இது பண்டல் 10 வச்சு ஒரு பண்டல். 10 வச்சது ஒரு பண்டல். இதே மாதிரி 50 வச்சு ஒரு கேஸ் பேக்கிங். ஒரு கேஸுக்கு வந்து 50 இருக்கும். 50 500 பாக்கெட். 500 பாக்கெட். 500 பாக்கெட். ஓகேங்க. ஓகே. இது 5 இன்ச்சு வச்சா போடுவாங்க. ஆமாம். இந்த தண்ணியெலாம் வந்து பசங்களா அது? கோந்து தண்ணியில் ஊற போட்டு இது 10 வந்தோன்னே கயிறு போட்டு கட்டிடுவாங்களா? அந்த மண்டல் கயிறு போட்டு கட்டிடுறது. கயிறு போட்டு கொடுத்தோம்னா மேலே அந்த பண்டல் எடுத்த பண்டல் 7 பாக்கெட். இதுதான் இது லேபிள் வந்துடும். முன்னாடியே லேபிள் இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் ஒரு லேபிள். 2 பக்கமும் லேபிள் வச்சு கட்டிடுவாங்க. ஓகே ஓகே. இது லட்சுமியில சின்னதுங்களா? இது குருவி. இதுக்கு வந்து டீப்பு இதே டீப்பு தானுங்களா? இல்லை இந்த டீப்பு தான். அதுவும் நம்ம இந்த எல்லாத்துக்கும் ஒரே டீப்பு தான். கெமிக்கல் வந்து ஒரே கெமிக்கல் தான். ஆனால் கொஞ்சம்
கூடும். பேப்பர் வந்து கூடும். பேப்பரும் கூடும், கெமிக்கலும் கொஞ்சம் கொஞ்சம் கூடும். ஏன்னா டீப்போட சைஸ் கூட போதில்ல, அதனால இதுவும் கூடும். ஓகே ஓகே ஓகேண்ணே. இப்போ 10 ஆனோடனே அப்படியே அடுத்து ஒரு கயிறு போட்டுருக்கேன். ஆமாம், கட்டிடுவா. ஐயா, இப்போ நம்ம வந்து வெடியெல்லாம் வந்து பொதுவாக வெடியில் வந்து பிஜ்லி வெடி இருக்குது, லட்சுமி இருக்குது, குருவி இருக்குது. ஸோ இது வந்து இன்ச்சஸ் வைஸ் தான். பேர் நிறைய மாறிக்கிட்டே இருக்கும். அவங்கவுங்க ஒரு பேர் வச்சுக்குவாங்க. குருவி வச்சுக்குவாங்க, லட்சுமி வச்சுக்குவாங்க, யானை வச்சுக்குவாங்க, இல்லை புதுசாக ஏதாவது படம் பேர் வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. வெடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் வெடி. அடுத்து வந்து இந்த சணல் வெடின்னு சொல்லுவாங்கள்ல, சணல் வெடி இப்போ நாங்கள் செய்கிறதில்ல. ஓகே, உங்கள் ஃபேக்ட்ரியில் சணல் கிடையாது. ஆனால் அது வந்து வேற இல்லை, அதுக்கு பேப்பரே வேண்டியதில்லை, சணல் தான். இவங்க கிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா வெடி அப்படிங்கிறது ரொம்ப தரமாகவும் நல்ல குவாலிட்டியாக. ஏன்னா பொதுவாக வந்து வெடியை வந்து தயாரிப்பில், வெடிக்கோட தரங்கிறது தயாரிப்பில் தான் இருக்குது. ஓகேங்க. இப்போ பொதுவாக வந்து வெடியில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வெடியை வந்து பற்ற வச்சோன்னா அப்படியே மெதுவாக அப்படியே வெடிப்போமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி புஷ்ஷுன்னு போகும். இதெல்லாம் என்ன காரணம்? அது வந்து காரணம் வந்து போர்மன் வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ணாமல் அந்த இது கோளாறு வருது. ஓகேங்க. அதாவது சரியாக மருந்து திணிக்காமல், சரியாக ஒட்டாமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். ஓகேங்க. வெளி காயாமல் எடுத்தும் பெட்டியில் அடைச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக இதாகும், சரியாக வெடிக்காமல் போகும். இப்போ நம்ம வந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஃபயர் ஒர்க்ஸில் வெடி எப்படி தயாராகுது, எத்தனை வரைக்கும் பேக்கிங் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதேமாரி வேறு என்னென்ன இருக்குங்க உங்கள் ஃபேக்ட்ரியில்? வந்து சங்கு சக்கரம் இருக்குது, அடுத்து சட்டி இருக்குது, அது பார்க்கலாமா? சங்கு சக்கரம் பார்க்கலாமா? நாம் இது வரைக்கும் இந்த பதிவில் ஸ்ரீ லக்ஷ்மி ஃபயர் ஒர்க்ஸினுடைய அவங்களுடைய ஃபேக்ட்ரி டூரில், அந்த ஃபேக்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய வெடிகளை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணன் போர்மேன் அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக வந்து எல்லாத்தையுமே நமக்கு வந்து வெடி பேசிக்லேருந்து அந்த டியூப்லேருந்து பேக்கிங் வரைக்கும் ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே வந்து காமிச்சாங்க. ஸோ நாம் இந்த பதிவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இவங்களுடைய ஸ்ரீ லக்ஷ்மி ஃபயர் ஒர்க்ஸில் வெடி எப்படி தயாராகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த எபிசோடில் நாம் அந்த சங்கு சக்கரம் அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத அண்ணன் நமக்கு தெளிவாக சொல்ல போகிறாரு. அதையும் பார்க்கலாம். இது இந்த பசைனால ஒட்டிக்கிச்சு பல இடங்களில். நாளைக்கு தான்